வணக்கம். யூனிவர்சல் செய்திகளுக்காக உங்கள் ரஞ்சித். பிக் பாஸ் செய்திகள். பிக் பாஸ் இல்லத்தில் அநியாயத்தை தட்டி கேட்கும் விருது விக்ரமனுக்கு வழங்கப்படுகிறது. ஓபனிங் எல்லாம் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியில்லையே என்ற விருதை அசீமுக்கு வழங்கும் ஏடிகே. வீக்கெண்ட் விருதும் அசீமிற்கு வழங்கப்பட்டது. தனக்கு பூமர் அங்கிள் என்ற விருதை வழங்கிய அமுதவாணனிடம் அதற்கான விளக்கத்தை கொடுத்தார். மேலும் அமுதவாணனிடம் உங்கள் புரிதல் தவறு என்று கூறியிருக்கிறார் விக்ரமன். தனக்கு வழங்கப்பட்ட விருதுகளை வாங்க மறுத்து வாக்குவாதம் செய்தார் அசீம். சினிமா செய்திகள். லைகா நிறுவனம் தயாரிக்க விக்னேஷ் சிவன் இயக்கவிருக்கும் AK62 படத்தில் அரவிந்த் சுவாமி ஆன்டகனிஸ்டாக நடிக்க இருக்கிறார். மேலும் சந்தானம் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூப்பர் ஸ்டாரின் அடுத்த படமான ஜெயிலரில் சிவராஜ்குமார் நடித்து வரும் நிலையில் தற்போது மோகன்லால் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளார். கவிதாலயா நிறுவனம் முதன்முறையாக தயாரித்துள்ள இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆல்பத்தை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வெளியிடுகிறார். கொலைகாரன் மற்றும் வதந்தி படங்களை இயக்கிய ஆண்ட்ரஸ் எக்ஸ் வசந்த் பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரிக்கவிருக்கும் அடுத்த படத்தை இயக்க உள்ளார். தளபதி 67இல் ஆன்டகனிஸ்டாக சஞ்சய் தத் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் பொம்மை நாயகி படத்தின் அடியே ராசாத்தி பாடல் இன்று வெளியாகிறது. ஆஸ்கர் விருது மட்டுமில்லாமல் கோல்டன் குளோப், கிராமி விருது, தேசிய விருதுகள், மாநில விருதுகள் போன்ற பல்வேறு விருதுகளை குவித்த AR ரஹ்மான் இன்று தனது 56வது பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார். ஆஸ்கர் நாயகன் AR ரஹ்மானுக்கு யூனிவர்சல் ஸ்கிரீன் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இத்துடன் யூனிவர்சல் நியூஸ் நிறைவடைகிறது. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளுடன் மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ரஞ்சித்.